ஜீவனுக்கு வந்து அவ்வளோவா எனக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. எக்ஸாம் டைமில் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஸோ அவனை ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்றைக்கி வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒர்க்கிங் டே ரொட்டீன் வீடியோ தான். நைட்டே பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய லஞ்ச் பாக்ஸ், என் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ், ஜீவனோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே தனியாக வச்சுருக்கேன். அப்போ தான் பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி நைட்டே வச்சுட்டு தான் போய் தூங்குவேன். இன்றைக்கி மெனு மத்தியானம் வந்து முருங்கைக்காய் சாம்பார் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு மட்டும் நைட்டே இந்த மாதிரி ஊற வச்சிட்டேன். பெங்களூர் கிளைமேட்டுக்கு பருப்புலாம் கொஞ்சம் விரைச்ச மாதிரி ஆகிடும். நைட்டே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2 விசிலில் வெந்துடும். புதுசாக வந்து ட்ரைப்ளை இன்னர் லிட் குக்கர் நான் வாங்கியிருந்தேன் போன வாரம். அதை வச்சு தான் சமைக்க போகிறேன். ஸோ லாஸ்ட் வீக் நான் ஷூட் பண்ணதை இந்த வீடியோ நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். நான் வந்து 2 புது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன் த இண்டஸ் வேலி வெப்சைட்லேருந்து. ஸோ அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஏன் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 2 months ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதுவும் த இண்டஸ் வேலி வெப்சைட்டில் வாங்கினது தான். இந்த குக்கரோட கெப்பாசிட்டி வந்து 3 liters. ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நல்ல ஹெவி பாட்டம். நான் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து 2 மாதமாக இதில் தான் ரைஸ்லாம் குக் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக செய்கிற ஒயிட் ரைஸ், இந்த புலோ, பிரியாணி எல்லாமே இதில் தான் குக் பண்ணுறேன். நம்ம தம் பிரியாணி செஞ்சால் எந்த மாதிரி உதுராக வருமோ அந்த மாதிரி வருது. ஏன்னா இது ஹெவி பாட்டம். ட்ரைப்ளை அப்படின்றப்போ உங்களுக்கு 3 லேயர் இருக்கும். வெளியவும் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வரும். மிடில் ஒரு லேயர் வந்து அலுமினியம் வரும். அலுமினியம் வந்து ஃபுட்டு கூட ரியாக்ட் பண்ணாது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஒன்ஸ் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஹீட் வந்து ரொம்ப நேரம் இதில் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் வைக்கும்போது மற்ற குக்கர்லாம் கீழே வந்து ஒரு மாதிரி தண்ணி மாதிரி நிற்கும். அந்த மாதிரி இதில் ஆகிறதே கிடையாது. ஒவ்வொரு தடவை நான் ரைஸ் வைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா நல்லா உதுராக வருது. அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சனால இந்த தடவை வந்து அதே வெப்சைட்டில் இன்னர் லிட் குக்கர்னு சொல்லிட்டு புது லான்ச் வந்துருந்துச்சு. அதனால அது பர்ச்சேஸ் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர்லேயே தெரியும். மேலே அந்த மூடி வந்து நம்ம உள்ளே நுழைச்சி போடுற மாதிரி. இதுவும் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து இவங்க யூஸ் பண்ணுறது ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற குக்கரை வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுலேயே நமக்கு வந்து யூசர் மேனுவல் வந்துடும், வாரண்டி கார்டும் வந்துடும். ஸோ குக்கருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து 5 year வாரண்டி இருக்குது. வாரண்டி கார்டை எப்போவுமே பத்திரமா வைங்க. ஸோ மேனுவலில் வந்து அவங்க மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 3 லேயரில். உள் சைடு லேயர் வந்து 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதில் பார்த்தீங்கன்னா ஹெவி மெட்டல்ஸோட அளவுகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஃபுட்டு வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட ரியாக்ட் ஆகாது. மிடில் லேயர் வந்து அலுமினியம். ஏன் மிடில் அலுமினியம் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ தான் வந்து ஹீட் ஈவனாக நமக்கு வந்து அடி பிடிக்கிற பிரச்சனையெல்லாம் இருக்காது. வெளி சைடு வந்து 430 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரோஷன் ரெசிஸ்டன்ட். இதில் உள்ள வந்து அவங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி மேனுவலில் நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அதை ஃபஸ்ட் டைம் எப்படி வாஷ் பண்ணுறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே இருக்குது. இல்லை முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த குக்கர்லாம் அவங்களோடது பார்த்தீங்கன்னா ISO 9001 சர்டிஃபைடு. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த பாடி பார்த்தீங்கன்னா 1.2 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அவ்வளோ திக்காக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஹீட் ஈவனாக பரவும். நம்ம குக் பண்ணுற ஃபுட்டோட நியூட்ரியன்ஸ் வந்து நமக்கு லாஸ் ஆகாது. வாங்கியிருக்கிற 3 liter கெப்பாசிட்டி. ஆனால் பார்க்குற கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. இது ஏன் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பெல்லாம் வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இன்னர் லிட் குக்கர் தான் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பருப்பு தண்ணி வந்து வெளியே வராது இன்னர் லிட் குக்கரில். அதுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இல்லாமல் காய்கறியெல்லாம் வேக வைக்கிறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலான்னு. ஸோ இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாம் குக் பண்ணுறதுக்கு வச்சுக்கலான் இருக்கேன். இது நல்லா வந்து ஹைட்டாக தெரியுது. இது 3 liter கெப்பாசிட்டி தான். இது வந்து அகலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சின்னதாக தெரியுது. இது வந்து நம்ம துவரம்பருப்பு, மற்ற பருப்பு வகைகள், காய்கறிகள்லாம் வந்து குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 குக்கரோட லிங்க்குமே உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். இதை வந்து இன்னர் லிட் குக்கர்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அடுத்த
ப்ராடக்ட் வந்து காஃபி மக், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காஃபி மக். இது லாஸ்ட் மந்த் நான் வாங்கியிருந்தேன், எனக்காக வாங்கியிருந்தேன். ஜீவன் வந்து அவனுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவன் டெய்லி ஸ்கூலுக்கு இது எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இதுல பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு ஹாட் ட்ரிங்க் இதுல ஊத்தி கொடுத்தாலுமே, பால் ஆகட்டும், ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க் இல்ல சூப் எது கொடுத்தாலுமே மினிமம் வந்து 4 ஹவர்ஸ்க்கு ஹீட்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க குழந்தைங்க கொடுத்து விடுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் கொடுத்து விட்டீங்கன்னா இதுக்குள்ள போட்டு அவங்க குடிச்சுப்பாங்க. இன்னொரு ஓப்பனிங் வந்து இங்க இருக்கு, இப்படியும் நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து இது க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வேக்கம் சீல் ஆயிடும். நம்ம எப்படி ட்ரை பண்ணாலும் இது திறக்கவே முடியாது. ஏதாவது ஒரு நாபை வந்து ஓபன் பண்ணி உள்ள ஏர் போனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை வந்து திறக்கவே முடியும். அதனால பாத்தீங்கன்னா உள்ள காத்தே போகாது. நம்ம ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் கொடுத்து விட்டா கூட அது வந்து புளிக்காது, காத்து கூட ரியாக்ட் ஆகாதனால புளிக்காது. நல்ல குவாலிட்டியா இருந்துச்சு. ஜீவன் அவன் எடுத்துக்கிட்டனால எனக்கு வந்து நான் புதுசா இன்னொன்னு வாங்கியிருக்கேன், எனக்கு வந்து காலேஜுக்கு கொண்டு போறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சூப், எனர்ஜி ட்ரிங்க் ஏதாவது செய்யறேன் அப்படின்னா 2 பேருமே எடுத்துட்டு போய்க்கலாம். அது இல்லாமல் ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் செஞ்சேன் அப்படின்னா 2 பேரும் கொண்டு போய்க்கலாம். ஒன்று வந்து எனக்கு காலேஜுக்கு, ஒன்று வந்து ஜீவனுக்கு ஸ்கூலுக்கு, அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற கலர் பார்த்தீங்கன்னா இந்த தடவை கிரீன் கலர் வாங்கியிருக்கேன். 3 கலர் இருந்தது, ரெட்டு, கிரீன், பிளாக். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜீவன் ஸ்கூலுக்கு, இது எனக்கு. இதுவும் குவாலிட்டி நல்லா இருக்கு. நான் எல்லாத்துக்குமே பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு தான் அந்த இன்னர்லிட் குக்கரில் வந்து வேக போட்டிருக்கேன். இந்த சாம்பார் ரெசிபி வந்து டீட்டெயிலாக நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், கல்யாண வீட்டு முருங்கைக்காய் சாம்பார்னு சொல்லிட்டு. அந்த ரெசிபி வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். துவரம்பருப்போட குவாலிட்டியில் தான் வந்து சாம்பாரோட டேஸ்ட்டே இருக்குது. ஸோ துவரம்பருப்பு வேகும்போது பார்த்திங்கன்னா சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துருந்தேன். குக்கரில் வந்து அவ்வளோவா தண்ணி வந்து வெளியே வரவே இல்லை. அந்த விசில் போடுற இடத்துல மட்டும் லைட்டாக உங்களுக்கு வந்து தண்ணி வந்துச்சு. மற்றபடி நார்மல் குக்கரில் பார்த்தீங்கன்னா சைடில் இருந்தெல்லாம் தண்ணி வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இந்த குக்கரில் கண்டிப்பாக வராது. குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு வேக வச்சுட்டு 2 விசில் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா நைட்டே நம்ம ஊற வச்சுருந்தனால நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வச்சு ஒரு கிரேவி ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன். இது வந்து ஒய்ஸ்டர் மஷ்ரூம் சொல்லுவாங்க. விட்டமின் B12 வந்து நான்வெஜ் ஃபுட்டில் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ரிப்பீட்டடாக நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வெஜிடேரியன் ரெசிபி கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி மஷ்ரூமில் வந்து விட்டமின் B12 ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஷிகாட்டி மஷ்ரூம், ஆயிஸ்டர் மஷ்ரூம், அதாவது இலை மாதிரி இருக்கும், நார்மல் பட்டன் மஷ்ரூம் வாங்காமல் இந்த மஷ்ரூம் கிடைச்சா வாங்கிக்கோங்க. இப்போ மழை காலத்தில் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து பிக்கிலி ஆப்பில் வாங்கினேன், அதை வச்சு தான் கிரேவி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் 2 வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஷ்ரூமை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கணும். இந்த மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி விடும். அந்த தண்ணியில் நல்லா சுண்டுனதுக்கப்புறமா இந்த தக்காளி பழத்தை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து மினி எலக்ட்ரிக் சாப்பர், அமேசானில் நான் வாங்கினது. லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து இது நல்லா ஒர்க் ஆகுதா, இப்போ எப்படி இருக்குன்னுலாம் கேட்டிருந்தீங்க. டெய்லி இதை நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பழம் இதெல்லாம் வந்து அரைக்கணும் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம சார்ஜ் போட்டோன்னா ஒரு 10 தடவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தான் சார்ஜ் வந்து டவுன் ஆகுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மினி சாப்பரில் தான் அரைப்பேன். ஸோ தக்காளி பழம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், எங்கிட்ட வந்து நான்வெஜ் குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தது, அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இல்லைனா நீங்கள் வந்து நார்மலாக குழம்பு மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். அதை விட ஜாஸ்தி டைம் குக் பண்ணிங்க அப்படின்னா இது ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஜீவனுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் தோசை தான் கொடுத்தேன். அவன் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு ஊத்தாப்பம், ஆனியன் போட்டு ஊத்தாப்பம் கேட்டிருந்தான். ரைஸ் வந்து கொண்டு போக மாட்டான். ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா அவன் ரைஸ் சாப்பிட்டுப்பான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவனுக்கு மஷ்ரூம் கிரேவி ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் அதான் கேட்டான்ட்டு நான் சரி தோசை வந்து காலையில் மொறுமொறுன்னு சுட்டுட்டு ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் ஊத்தாப்பம் சாஃப்டாக வெங்காயம்லாம் போட்டு செஞ்சேன். லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ஊத்தாப்பம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை. ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து இந்த குழம்பு கொடுத்து விடுறதுனால நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை. நீங்கள் வந்து வீட்டுக்கு சமைக்கிறதா இருந்தால் நீங்கள் தேங்காயும் கசகசாவும் அரைச்சி இதில் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக இருக்கும். நான் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணுறனால தான் வந்து தேங்காய் ஆட் பண்ணல. அவனுக்கு வந்து எதாவது ஸ்மெல் வந்தால் கூட தெரியாது. இப்போ நமக்கு தெரியும் எதாவது கெட்டுருச்சு அப்படின்னா நமக்கு தெரியும், பட் அவனுக்கு தெரியாது அப்படின்றனால நான் வந்து அப்படியே கிரேவியாக கொடுத்து விட்டுட்டேன். அந்த மஷ்ரூம்
மஷ்ரூமுக்குனே ஒரு டேஸ்ட் இருக்கும். நார்மலாக நம்ம பட்டன் மஷ்ரூம் வாங்குறத விட இந்த மஷ்ரூம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டொமேட்டோ சூப் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கும் நான் ரெசிபி ஏற்கனவே போஸ்ட் பண்ணிட்டேன். டொமேட்டோ சூப் ரெசிபி வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அது பார்த்துக்கோங்க. டொமேட்டோ தக்காளி பழத்தை வந்து அரைச்சி நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் கரைச்சிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு, கேரட் வந்து ரொம்ப பொடியாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பெப்பர் தூள் சேர்த்து இந்த வேக்கம் இன்சுலேட்டட் காஃபி மக்கில் தான் பார்த்திங்கன்னா பேக் பண்ணுறேன். ஒன்று வந்து எனக்கு காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறது, ஒன்று ஜீவனுக்கு. ஸோ ஜீவனோட லஞ்ச் பாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பேக் பண்ணியாச்சு. அவனுக்கும் டொமேட்டோ சூப் வச்சுருக்கேன். மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ஆனியன் ஊத்தாப்பமும் மஷ்ரூம் கிரேவியும். அவன் கிளம்பும்போது டைம் வந்து காலையில் எக்ஸாக்டாக 7 o'clock வந்து பஸ்ஸு வந்துடும். எக்ஸாக்டாக அந்த டைமுக்கு தான் வெளியே போகிறான். ஸோ அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே வந்துடும் அப்படின்றலாம் அவனே போய் ஏறிப்பான். இப்போ வந்து எங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கும், அதாவது எனக்கும் என் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கும் நான் மறுபடியும் சமையலை வந்து கன்டினியூ பண்ணுறேன். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக குக்காகி வந்திருக்கு. நைட்டே நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் சீக்கிரமாக வெந்துடும். நம்ம நைட்டு ஊற வைக்கல அப்படின்னா காலையில் வந்து உங்களுக்கு விசில் விடும்போது வேகிறதுக்கு லேட் ஆகும். சப்போஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பருப்பு வேகலை அப்படின்னா டென்ஷன், திருப்பி நம்ம பருப்பு வேக போடணும். அதனால் பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சுறது தான். ஸோ அந்த பருப்பு தண்ணி வந்து தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நான் வந்து முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி பழம், சாம்பார் தூள், உப்பு, கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டு இன்னர் லிட் குக்கரில் வச்சுருக்கேன். லெஃப்ட் சைட் குக்கரில் வந்து ரைஸ் வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சாம்பாரும் ரைஸும் ரெடி. கோவக்காய் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வந்து எண்ணெயில் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கோவக்காய் கூட நம்ம மிளகாய் தூள், சாம்பார் தூள், உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மொறுமொறும் கிறிஸ்பியாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளான டிஷ்ஷஸ் தான், ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸும் எடுத்துகிட்டேன். தயிர் சாதம் வந்து தாளிச்சிருக்கேன். கடுகும் உளுந்து பருப்பும் போட்டு தாளிச்சிருக்கேன். அப்போ தான் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். எனக்கு காலேஜில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் எடுத்திருக்கேன். பாதாம் பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன், தோல் உரிச்சிட்டு அதை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வால்நட், அப்புறம் கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். எதில் பேக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா த இண்டஸ் வேலி வெப்சைட்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ளாஸ்க் வந்து லாஸ்ட் மந்த் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருக்கேன். அந்த ஃப்ளாஸ்கில் தான் மேலே வந்து சுடுதண்ணி ஊற்றிட்டு கீழே இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா என்னோட லஞ்ச் பாக்ஸ், என் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ், எனக்கு வந்து டொமேட்டோ சூப், அது இல்லாமல் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்ப ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் வியர் பண்ணுற saree பார்த்திங்கன்னா ஒரு கருநீல கலர் சில்க் காட்டன் saree, கம்ப்ளீட்டாக சில்வர் ஜரி வந்திருக்கு. அதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக ஒரு பிளெயின் மஜந்தா ப்ளவுஸ் என்கிட்ட ஏற்கனவே இருந்தது தான் பேரப் பண்ணுறேன். இந்த saree வந்து இப்போ ரீசெண்டாக தீபாவளி ஷாப்பிங் ஹாலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனந்த் சாரீஸ் அவங்ககிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணது. அவங்களோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணவே முடியல. எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் கிச்சன் க்ளீன் பண்ணுறது, பாத்திரம் கழுவுறதெல்லாம் காட்டுவேன். இன்றைக்கி வந்து ஹெவி ரெயின். காலையில் ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்த மழை பார்த்திங்கன்னா 7 மணிக்கு தான் நின்றுச்சு. ஜீவன் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது தான் மழை விட்டுச்சு. அதனால் பெங்களூரில் ஹெவி டிராஃபிக். என் ஹஸ்பண்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே நம்ம கிளம்புனாதான் நம்ம டைமுக்கு போக முடியும்னு சொன்னனால அதுக்கப்புறமா நான் கிச்சன் க்ளீனிங் எதுவுமே ஷூட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் பெங்களூரில் என்ன மாதிரி கிளைமேட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் கூட ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்க. ஹாய், இப்போ வந்து நான் ஈவினிங் காலேஜ்லேருந்து வந்த உடனே அப்படியே வீடியோவை கன்டினியூ பண்ணுறேன். காலையில் எனக்கு பெருசாக ஷூட் பண்ண வந்து டைம் கிடைக்கல. காலேஜ்லேருந்து வந்த உடனே வீடியோவை கன்டினியூ பண்ணுற ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயத்தை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைக்கி காலேஜில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. எக்ஸாம் நடந்து இந்த தசரா வெக்கேஷன் முடிஞ்சு நாங்கள் பேப்பர் கரெக்ஷன்லாம் முடிச்சு எல்லா ரிசல்ட்லாம் கொடுத்தாச்சு. என்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஹேண்டில் பண்ணுற சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எபோவ் ஆவரேஜ், அதாவது ஃபெயிலுன்ற மாதிரி எதுவுமே இல்லை. இதுக்கும் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா டீன் தான் செட் பண்ணார். செம்ம டஃப்பான கொஷின் பேப்பர். அதாவது ஒரு 3 கொஷின் பேப்பர் அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். அதில் வந்து டீன் வந்து 1 செலக்ட் பண்ணுவார். அதில் ஒரு சில சேஞ்சஸ் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டஃப்பான கொஷின் பேப்பர் தான் போயிருந்துச்சு. பட் எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. டீன் வந்து எங்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கண்டென்ட்னே வருது, சப்ஜெக்ட் நாலேஜை வந்து புரிஞ்சுட்டு எழுதுறதுன்னு ஒன்று இருக்குது. புக்கில் இருக்கிறத படித்து அப்படியே எழுதுறதுன்னு ஒன்று இருக்குது.
என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லி கொடுத்தது வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களே அவங்களோட ஓன் லாங்குவேஜில் வந்து எழுதியிருக்காங்க. ஐ மீன் இங்கிலீஷில் எழுதுறது தான். அந்த புக்கில் இருக்கிறத வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதாமல் நாலேஜ் வச்சு எழுதியிருக்காங்க. அந்த எப்படியோ அவங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கு. ரொம்ப டஃப்பாக வந்திருந்தாலும் அந்த கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணி எக்ஸாக்டாக பாயிண்ட்க்கு எழுதியிருந்தாங்க. ஸோ நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ டீன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னை காலேஜில் கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னார். ரொம்ப டஃப்பான கொஷின் பேப்பர் கொடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் நல்லா புரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த அளவுக்கு அவங்களால ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சது. எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. உங்கள் சப்ஜெக்டில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொஞ்சம் பாராட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ரிஷியேஷன் தான் வந்து நம்மளை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். உங்களுக்கு தெரியும், வேலைக்கும் போயிட்டு வீட்டையும் பார்த்துட்டு யூடியூப்பும் ரன் பண்ணுறதுலாம் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு ஒர்க்கிங் டே ரொட்டீன் மட்டும்தான் என்னால் போட முடியுது. இல்லைன்னா மேக்ஸிமம் 2 வீடியோ வரும். ரொம்ப கஷ்டம் இந்த வீடியோவை ஷூட் பண்ணுறது. பட் இருந்தாலும் ஒர்க்கிங் விமன் வந்து நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. நான் செய்கிற ரெசிபீஸை தான் வந்து நீங்களும் குக் பண்ணுறீங்க. நான் வேலைக்கு போகிறது வந்து நிறைய பேர்த்துக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நிறைய பேர் வேலைக்கு அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் மறுபடியும் எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த ஒர்க்கிங் டே ரொட்டீன் வந்து நம்ம போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ சின்ன சின்ன அப்ரிஷியேஷன் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். உண்மையாகவே வந்து இந்த பணம் நகை இதெல்லாத்தையும் விட இந்த மாதிரி யாராவது பாராட்டினாங்கன்னா அது ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ நான் நிறைய வீடியோஸில் கேட்டிருக்கேன், இந்த ஒர்க்கிங் டே ரொட்டீன் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டையுமே படிப்பேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வந்து என்னோட வீடியோலேருந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்களும் அதை வந்து உங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ணி அதில் ஏதாவது சக்ஸஸ் ஆகிறீங்கன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் வந்து ரிப்பீட்டடாக வீடியோஸில் வந்து கமெண்ட் பண்ண சொல்லி கேட்பேன். இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் பிளான் பண்ணாத ஒரு கண்டென்ட் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஏன்னா நான் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான் இருந்தேன். ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணி இன்றைக்கி தான் வந்து அவனோட பேப்பர்ஸ்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஃபைலாக கொடுத்து விட்ருக்காங்க. அது வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறான். நானே இப்போ தான் மார்க்ஸ்லாம் பார்க்க போகிறேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஜீவன் படிப்பெல்லாம் நீங்கள் எப்படி வந்துட்டு மேனேஜ் பண்ணுறீங்க, அவங்க கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்ட்டு ஜீவனை பேச சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அவனை பேச வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அவனோட மார்க்ஸை பார்த்துட்டு அவன் எப்படி அந்த மார்க்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே கேட்கலாம். ஜீவன் வந்து அவனோட ஃபைலை எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஷீட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. மார்க்ஸ் வந்து எவ்வளோன்னு ஜீவனே சொல்லுவான். எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவுட் ஆஃப் 60, அதாவது 3rd லாங்குவேஜை தவிர மிச்சதெல்லாம் அவுட் ஆஃப் 60. அங்கே பார்த்து சொல்லு. எல்லாத்துலேயும் எபோவ் 50 எடுத்திருக்கேன். எப்படி வாங்கியிருக்கேன்? எபோவ் 50. சரி நான் கேட்குறேன், இங்கிலீஷில் எவ்வளோ? அவுட் ஆஃப் 60 54. இப்போ சயின்ஸ் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3மே ஆட் பண்ணி சொல்லு. அவுட் ஆஃப் 60 எவ்வளோ வாங்கியிருக்கேன்? டோட்டல் 51. அங்கே பார்க்கணும், கேமரா பார்க்கணும். டோட்டல் 51 அவுட் ஆஃப் 60. டோட்டல் 51 அவுட் ஆஃப் 60. அப்புறம் நான் மேக்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன்? 55 வாங்கியிருக்கியா? அப்புறம் என்ன சப்ஜெக்ட் இருக்கு? கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துட்டாங்களா? 31.5 அவுட் ஆஃப் 40. அப்புறம் வந்து ஹிந்தி கொடுத்துட்டாங்களா? எவ்வளோ? செகண்ட் ஏதாவது 47 அவுட் ஆஃப் 60. ஓ, ஹிந்தி மட்டும் கொஞ்சம் மார்க் கம்மியா இருக்கு. ஏன்னா கிராமர் கொஞ்சம் டஃப். நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஹிந்தி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வேலையில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அம்மா வந்து வேலையை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா யார் உனக்கு வந்து எல்லா சப்ஜெக்டும் சொல்லி கொடுக்குறாங்க? ஒவ்வொரு சப்ஜெக்டும் நீயா படிக்கிறியா இல்லை யார்? ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் நீயா படிச்சுக்கிறியா? இங்கிலீஷ் நானே தான் படிக்கிறேன். செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி யார் சொல்லி கொடுக்குறா? நானே தான் படிக்கிறேன். அது கொஞ்சம் ஹார்டு, கிராமர் மட்டும்தான். தேர்ட் லாங்குவேஜ் கன்னடா யார் சொல்லி கொடுக்குறா? அது நான் தான் படிக்கிறேன். நீனே தான் படிச்சுக்கிற. ஸோ லாங்குவேஜ் எல்லாம் வந்து ஜீவனே தான் படிப்பான். அம்மா வந்து இங்கிலீஷ் கிராமர் மட்டும் டஃப்பா இருந்தா சொல்லி கொடுப்பேன். அது சொல்லணும்ல. மோஸ்ட்லி சயின்ஸ் யார் சொல்லி கொடுக்குறா? அப்ப சயின்ஸ் வந்து 3ஆ பிரிச்சிருக்காங்க. பிசிக்ஸ் யார் சொல்லி கொடுக்குறா உனக்கு? என் அப்பா சொல்லி கொடுக்குறாரு. கெமிஸ்ட்ரி யார் சொல்லி கொடுக்குறா உனக்கு? என் அம்மா. நான். பயாலஜி யார் சொல்லி கொடுக்குறா? அதை நானே படிக்கிறேன். நீனே படிக்கிற. இந்த சாப்டர் நீயே படிச்ச, சரியா? அப்புறம் என்னது மேக்ஸ் யார் சொல்லி கொடுக்குறா உனக்கு? என் அப்பா தான்.
அப்பா மேக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான சப்ஜெக்ட், டஃபஸ்ட் சப்ஜெக்டை விட்டாச்சு, சோசியல் சயின்ஸ். அது யார் சொல்லி கொடுக்குறா? நானே தான் படிக்கிறேன். ரொம்ப போர்ஷன் ஜாஸ்தி. சோசியல் சயின்ஸ்ல 60க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்க? 45 தான் எடுத்திருக்கேன். 45 தான் எடுத்திருக்கியா? ஸோ ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து நான் ஜீவனுக்கு வந்து அவ்வளோவா எனக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. எக்ஸாம் டைம்ல முடிஞ்ச வரைக்கும் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஸோ அவனா படிச்சுக்கணுன்றதான் வந்து கான்செப்ட். நம்ம பக்கத்துலேயே உட்காந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துட்டே இருந்தால் நம்ம மேலே டிபெண்ட் ஆகிட்டே இருப்பாங்க. ஏதாவது டவுட்னா மட்டும் கேளுன்னு சொல்லிடுவேன். நான் மோஸ்ட்லி டவுட்னா கண்டிப்பாக சொல்லி தருவேன்னு சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லி கொடுக்குறாரு. அவர் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்படின்றனால ஃபிசிக்ஸும் மேக்ஸும் அவர். நான் வந்து ஃபார்மசி பேக்ரவுண்ட், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி நான் தான் சொல்லி கொடுப்பேன். இந்த தடவை போர்ஷனில் வந்து பயாலஜி கொஞ்சம் ஈஸியான சாப்டர்ஸ் தான் இருந்தது. பிளான்ட் செல் அதெல்லாம் அவனுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அதனால நான் வந்து பெருசாக பயாலஜி சொல்லி கொடுக்கல. சோஷியல் சயின்ஸ்லாம் ரொம்ப டஃப். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லையுமே 50 and above வாங்கியிருக்கான். ஹிந்தி அண்ட் சோஷியல் சயின்ஸில் கம்மி. ஏன் கம்மியாக மார்க் வாங்கன்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா நான் சொல்லி கொடுக்கல. அவனா படிச்சு அவனா இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கான். அது ஒன்று. சோசியல் சயின்ஸ் உண்மையாவே டஃப். எனக்கு தெரிஞ்ச 9 சாப்டர்ஸ் என்னமோ கொடுத்துருந்தாங்க. ஹிஸ்டரியில 3, ஜியாகிரபியில 3, சிவிக்ஸ்ல 3 அந்த மாதிரி. சிவிக்ஸ் ஆன்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் அலறுவான். ஒரு கொஸ்டினோட ஆன்சர் வந்து எத்தனை பேஜ் இருக்கும்? 1 பேஜ். அது ரொம்ப ஹார்ட். படிக்கிறது ரொம்ப ஹார்ட். புரிய மாட்டேது அவ்வளோவா. அதனால சிவிக்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டம். ஹிஸ்டரி பரவாயில்ல. ஹிஸ்டரி நான் படிக்குவேன் நல்லா. ஜியாகிரபி தான் கொஞ்சம் ஈஸி. சரி. அப்புறம் வந்து ஹிந்தி வந்துட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் படிச்சிடுவான். கிராமருக்கு தான் வந்து நான் டியூஷன் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி இந்த தடவை எப்படி பெர்ஃபார்ம் பண்றான்? டியூஷன் ஜாயின் பண்ணிக்கிறா? ஹிந்தி டியூஷன் ஜாயின் பண்றியா? கிராமருக்கு மட்டும் வீக்லி 1 day மட்டும். 2 days. ஸோ ஒர்க்கிங் அப்படின்னா நம்ம வந்து மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண பார்க்கணும். பெருசாயிட்டான் அப்படின்றனால அவனே எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கிறான், அவனே படிச்சுக்கிறான்.